குருஷேத்திர போருக்கு பிறகு பாண்டவர்கள் நீண்ட காலம் அஸ்தினாபுரத்தில் ஆட்சி செய்தனர். ஆனால் காலம் சென்ற பின் பாண்டவர்கள் உலக வாழ்க்கையை விட்டு விலகி மகாபிரஸ்தானம் எனப்படும் இறுதி யாத்திரைக்கு புறப்பட்டனர். திரௌபதியுடன் இமயமலை நோக்கி நடந்தனர். அவர்கள் மனித உடலுடன் சொர்க்கம் அடைய விரும்பினர். ஆனால் வழியில் யுதிஷ்டிரரை தவிர திரௌபதி மற்றும் 4 பாண்டவர்கள் தங்கள் குறைகளால் மலையிலிருந்து ஒவ்வொருவராக விழுந்து இறந்தனர். யுதிஷ்டிரர் இதற்கான விளக்கத்தை கூறினார். திரௌபதியின் முடிவு, அவள் அர்ஜுனனை அதிகம் நேசித்தால் மற்றவர்களை சமமாக நேசிக்கவில்லை. சகாதேவனின் முடிவு, அவன் தனது அறிவில் பெருமை கொண்டிருந்தான். நகுலனின் முடிவு, அவன் தனது அழகில் பெருமை கொண்டிருந்தான். அர்ஜுனனின் முடிவு, அவன் தனது வில்லாற்றலில் பெருமை கொண்டிருந்தான். பீமனின் முடிவு, அவன் தனது வலிமை மற்றும் உணவு பழக்கத்தில் பெருமை கொண்டிருந்தான். இறுதியில் யுதிஷ்டிரன் மட்டும் அவருடைய தர்மத்தால் உடலுடன் சொர்க்கம் சென்றார். இந்த மகாபாரத கதையானது மனிதர்களின் குறைகளான பெருமை, சுயநலம் அவர்களை வீழ்த்தும் என்பதை உணர்த்துகிறது. ஆனால் தர்மம், நேர்மை, தியாகம் போன்ற உயர்ந்த பண்பு கொண்டவர்கள் மட்டுமே உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்பதையும் சொல்கிறது.